இந்த மாதிரி சின்ன வயசு சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பேச்சு வர்றதுக்கு தாமதம் ஆகுது அப்படின்னா இயல்பாவே 2ஆம் இடத்தோட தொடர்பு கண்ட சனி தசை இல்ல ராகு தசை, இயல்பா ராகு தசையும் ஒரு குழந்தைய வந்து பேசுறதுக்கு தாமதப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருந்து ஜாதகம்லாம் போட்டு அவர்கிட்ட காட்டுறேன். தனுசு ராசி, தனுசு லக்னம், 2ல குரு செவ்வாய் சனி. சோ அந்த 2ஆம் பாவகத்துல குரு செவ்வாய் சனி. சோ தனுசு. வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ, விருப்பம் இல்லாதவங்க கடந்து போயிடலாம். சரி, இன்றைக்கு வந்து ஒரு விஷயம். நானும் கடந்த ஒரு 2 days முன்னுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டே இருந்தோம். அப்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் ஒரு இன்சிடென்ட் பத்தி அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அப்ப அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்க வந்தார். என்ன கேள்வி அப்படின்னா, என்னோட டாட்டர் வந்து 3-4 வயசு ஆக போகுது. 3 வயசு நினைக்கிறேன், 3 to 4 வயசு எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும். இன்னும் என்னோட டாட்டர் வந்து பேசுறதுல அந்த அளவுக்கு ஆக்டிவ் இல்லை, அந்த லாங்குவேஜ்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப, நம்ம தான் இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆச்சு அப்படின்னு அவர்கிட்ட சரி என்ன அது அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளேயே வந்து சரி டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸை போட்டுக்கிட்டே இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பேச்சு வர்றதுக்கு தாமதம் ஆகுது அப்படின்னா இயல்பாவே 2ஆம் இடத்தோட தொடர்பு கண்ட சனி தசை இல்ல ராகு தசை, இயல்பா ராகு தசையும் ஒரு குழந்தைய வந்து பேசுறதுக்கு தாமதப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருந்து ஜாதகம்லாம் போட்டு அவர்கிட்ட காட்டுறேன். தனுசு ராசி, தனுசு லக்னம், 2ல குரு செவ்வாய் சனி. சோ அந்த 2ஆம் பாவகத்துல குரு செவ்வாய் சனி. சோ தனுசு மகர வீட்டுல செவ்வாய் இருக்காருன்னா செவ்வாய் உச்சமா இருக்காருன்னு அர்த்தம், சனி ஆட்சியா இருக்காருன்னு அர்த்தம், குரு அங்க நீச்சமா இருக்காரு, லக்னாதிபதி நீச்சமா இருக்காரு அப்படின்ற மாதிரியான அர்த்தம். பட் இந்த விஷயத்த பேசிக்கிட்டே இப்படிதான் தான் இருக்கும், இதுல சனி தசை இல்லைன்னா உங்களுக்கு ராகு தசை நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போட்டுட்டு ஜாதகம் போடுறேன். பார்த்தா ராகு தசை அந்த குழந்தைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. ராகு தசை சனி தசை தெரியல, ஏதோ ஒரு தசை நடந்துட்டு இருக்கு. சரி, உங்க வீட்டுல குழந்தை 3 வயசு 4 வயசு குழந்தை இன்னும் பேசாம இருக்காங்களா? பேச்சு ரிலேட்டடான பாவகம் 2ஆம் வீடு. ஓகேங்களா? இதுக்கு லக்னம் லக்னாதிபதியின் வலுவும் முக்கியம். ஓகேங்களா? அதற்கு லக்னம் லக்னாதிபதி எந்த லக்னத்துக்கு இயல்பான எந்த பாவர் தொடர்பு இல்லைனாலே ஒருவர் நன்றாக இருக்கிறதையும் பார்க்கணும் ஜாதகத்துல. அப்ப சுப தொடர்பு இருக்கும் பொழுது அந்த ஜாதகத்தின் உயர்நிலை அதிகரிக்கும், ஹை கிளாஸா போவாங்க. ஓகேங்களா? அடுத்ததா லக்னாதிபதி, அதுக்கப்புறம் 2ஆம் பாவகம் தான் ஒரு மனிதனின் பேச்சு சம்பந்தப்பட்ட பாவகத்தை குறிக்குது. ஓகேங்களா? பேச்சு, கண், இதெல்லாமுமே அந்த 2ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடிய இடம். உங்களுடைய ஜாதகத்துல 2ஆம் பாவகத்தில் சுபர் இருக்கக்கூடிய பட்சத்துல, குறிப்பா புதன் இருக்கக்கூடிய பட்சத்துல ஒருவருக்கு பேச்சு அப்படின்ற விஷயம் அதிகமாக இது ரிலேட்டடான துறையில வருமானம் ஈட்டுறது அப்படி இப்படின்னு இருக்கும். சரி, பாவ கிரகங்களான ராகு செவ்வாய் சனி இருந்தா என்ன ஆகும்? இயல்பாகவே 2, 8, 7ஆம் லக்னத்துக்கோ ராசிக்கோ 2, 7, 8ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருந்தாலே இயல்பா குடும்பம் அமையறதுல தாமதம் இருக்கும். அதான் தோசம் தோசம்னு ஓட்டுவாங்க. அதே போல சிறு குழந்தைகளுக்கு அந்த 2ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் சனி செவ்வாய் ராகு இருக்கும் பொழுது பேச்சு அப்படின்ற ஒரு விஷயத்துல தாமதம் இருக்கும். அந்த தசைகள் முடியக்கூடிய அமைப்புலயோ இல்ல நல்ல புத்திகள் அமைப்புல இந்த பேச்சுல நல்ல முன்னேற்றத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா